மார்க் எழுதின சுவிசேஷம், பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 21லிருந்து 23 வரை. எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தவங்கள ஹல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். சரி, வாசிக்கலாமா? இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இன்னொரு தடவை வாசிக்க கேளுங்க. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்போது அவள் பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். கண்மலை மேய்ப்பு வாசித்த கத்தாவும் இதை வந்து நாளில் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் புரிதியா இருக்கத்தக்கதாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வளர்க்க வேண்டும் என்றும், எங்கள் கண்கள் திறந்தவர்களாகவும் எங்கள் காதுகள் கேட்கிறவர்களாகவும் இருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கத்தக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இங்க பாருங்க, யாருங்க வந்து பார்த்தது? அவரா ஏசாமி கடற்கரையில பீச்சில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு போட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப வந்து என்ன ஆகுது? நிறைய ஜனங்க ஏசாமி எங்க போனாலும் என்ன பண்றாங்க? நிறைய ஜனங்க வராங்க. அது எப்படிப்பட்ட ஜனங்க நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் நான், இல்லையா? விதவிதமான ஜனங்க சுகப்படுத்தப்பட வேண்டும் வராங்க, சுகப்படுத்த பாக்குறதுக்கு வராங்க, அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும் வராங்க, அவரை கொலை பண்ணணுன்ற ஒரு குரூப் வருது, இல்லையா? இப்படி வந்து இந்த பல தரப்பட்ட மக்கள் வராங்க, திரளான ஜனங்கள் இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வரான். யார் அவன்? யாருங்க வரான்? ஹலோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருங்க வர்றது? ஜெப ஆலய தலைவன் ஒருத்தர் வருகிறான். ஜெப ஆலய தலைவன் இந்த காலத்துல யாரு அவரு? இப்ப ஜெப ஆலயம் இருக்கு, அதுக்குள்ள தலைவர் யாரு இருக்கிறாரு? அவர் பேர் என்ன? அது யாருன்னு கூப்பிடுறாங்க? ஜெபாலய தலைவன். இப்ப ஜெபாலயத்துல போனீங்கன்னாக்கா கேத்தலிக்ல ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் பேர் என்ன? பிஷப். பிஷப்புக்கு மேல ஒரு தலைவர் இருப்பாரு, ஒரு போப்பு. இப்ப மற்ற சர்ச்சில் போனீங்கன்னாக்க என்ன இருக்கு? பிஷப். சரியா? இங்க ஒரு சர்ச் இருக்கு, ஆக்னஸ் சர்ச், நான் வளர்ந்த சர்ச். அதுல வந்து ஜெபாலய தலைவர் எல்லாம் யாரு? பிஷப் தான். சரியா? இங்க பாருங்க, ஜெப ஆலய தலைவர் ஒருத்தர் வந்து என்ன பண்றான்? அப்படியே காலில் விழுந்துடுறான். ஆனா இங்க பாருங்க, இந்த ஜெப ஆலயன்றது வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? மார்க் 1, 2, 3, 4 படிச்சோம். அவர் போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றாரு? யாரையாவது குணப்படுத்திட்டு வர்றாரு. அப்ப அந்த ஊர்ல என்ன பண்றாரு? அவரு சண்டையை வாங்கிட்டு வந்துடுறாரு, பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு வர்றாரு. ஓய்வு நாளை என்ன பண்ணணும்? பரிசுத்தமா ஆசிரிக்கணும், இல்லையா? ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசிரியர் சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள் சொல்லப்பட்டிருக்கு. இவர் என்ன பண்றாரு? ஓய்வு நாள போய் முத போறாரு. என்ன பண்றாரு? அங்க பிசாசு பிடிச்சவங்க என்ன பண்றாரு? அசுத்தாய் பிடிச்சவன கிளீன் பண்ணிட்டு வந்துடுறாரு. அன்னைக்கே சொல்றாரு, அங்க இருக்கலாம், ஜெபாலயத்துல இருக்கலாம், உனக்கு 6 நாள் இருக்குது நீ சுகப்படுத்துறதுக்கு, உனக்கு 6 நாள் இருக்குது நீ குணமாகிறதுக்கு, உனக்கு 6 நாள் இருக்கு உன் காரியத்தை செய்யறதுக்கு. 7ஆம் நாளோ ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள். அந்த நாள் என்ன பண்ணணும்? இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றான். அவர் அங்க அவரு பிசாசு துரத்துக்கு வீட்டுக்கு வர்றாரு, பேதுரு வீட்டுக்கு. மாமியார் என்ன பண்றாரு? கேள்விப்பட்டீங்களா? 2 3 வாரத்துக்கு கேள்விப்பட்டீங்களா? அந்த மாமியார் என்ன பண்றா? ஓடுறா தெருவுல. ஏசாமிக்கு அப்பம் சுட்டு கொடுக்குறது, கறி வாங்கி பொறிச்சு கொடுக்குறது. என்ன பண்ற? ஞாயிற்றுக்கிழமை
அந்த கேள்வி சுகமில்லாத கிடந்தவளை ஓடுறத பார்த்து எல்லாம் என்ன பண்ணிட்ட ஊர்ல இருக்கவங்களாம், இப்ப எப்படி அவன் இப்படி ஸ்ட்ரென்த் ஆயிட்டா, ஆ இப்படி சுகமாயிட்டா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், தலைவரை போய் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்றான், ஊர்ல நொண்டியா நடக்கிறது, சளி விழுவுறது, மூக்கு விழுவுறது, தலை வலிக்கிறது, வயிற்று வலிக்கிறது, இந்த பெட்டில் படுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு என்ன பண்ணிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டான், அவரால் வெளியே போக முடியல. திமிர்வாதக்காரன் ஒருத்தன் வந்தான், அவனையும் குணப்படுத்த பார்த்தோம் இல்லையா. அடுத்த வாரம் என்ன பண்ணாரு, திரும்பி கோயிலுக்கு போனாரு. அப்ப என்ன பண்ற, ஒரு கேள்வி, அதான் கேள்வி ஆச்சு, நம்ம நயன்தாரா மாதிரி இருக்கிற கேள்வி, கூண்டு விழுந்த கேள்வி. சும்மா விட்டுட்டு போனாலும் அவரு ஞாயிற்றுக்கிழமை போன வாரமே சொல்லிவிட்டான் அவன் ஜபாலய தலைவன். இந்த வாரம் போய் என்ன பண்றாரு, கேள்வியை சுகப்படுத்தணுமா? நாமளும் என்ன பண்ணுவோம் வீட்டுல கிராமத்துல, கேள்வி அது எப்ப போகும்னு பாத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா. இவரு கோயில்ல போய் அந்த கேள்வி என்ன பண்றாரு, கூனை சுகப்படுத்திட்டு போறாரு. என்ன அப்பயும் அவனுக்கு கோவம் வந்துருச்சு, பார்த்தானுங்க அப்பயும் விட்டுட்டாங்க. அடுத்தது என்ன பண்றாரு, அடுத்த வாரம் வராது. அடுத்த வாரம் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவான், சூம்பன கையோட இருக்கான், என்ன கையே இல்லை சூம்பன கை. அவனை எழுப்பி நிறுத்தி வச்சு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல இவனை சுகப்படுத்தலாமான்னு கேட்கிறாரு. ஒரு பயில என்ன பண்ணல, பதில் சொல்லல. மார்க் 3ல இருக்குது, மார்க் 3ல என்ன 3ல இருக்குது, அது இருக்குது. அவர் ஒரு பயில ஒண்ணு சொல்லலன்றதுனால அவர் என்ன பண்றாரு, இல்லை கையை நீட்டுறேன் அப்படின்னாரு. என்ன பண்ணா, நீட்டின என்ன ஆயிடுச்சு, சுகமாயிடுச்சு. அடுத்த கை போல ஆயிடுச்சு. மார்க் 3:6 வசனம் வச்சு பார்த்து பாரு. உடனே பரிசு புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி ஏரோதேரும் கூட ஆலோசனை பண்ணினார்கள். நீங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கீங்கன்னு தெரியும், தப்பு தான் வாசிட்டு பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிருந்தேன், இங்கதான் கிராமத்துல தான் நான். சரியா சரியா, அதுதான் என்ன சொல்லிட்டாரு. ஏரோதேரும் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டாரு, அவரு எல்லாம் என்ன பண்றாரு, சதி பண்றாரு, ஆலோசனை பண்றாரு, பிளாட் பண்றாரு, போட்டு தள்ளுறதுக்காக இருந்தா. அது போல இந்த இந்த ஜபாலய தலைவன் அதுல அவர் தான் இருக்கிறாரு, லீடரா இருக்கிறாரு. என்ன அந்த ஜபாலய தலைவர், அவர் என்னது, அவரு பரிசேயர். இந்த பரிசேயரை பற்றி நாம பேசணும்னாக்கா மத்தேயு 23வது அதிகாரத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு. மத்தேயு 23 என்ன, நானே எடுத்து வாசிக்கிறேன், நீங்க தப்பா வாசிப்பீங்க, அப்புறம் நான் வந்து ஏதாவது சொல்ல வேண்டியது சொல்றாரு பாருங்க. மத்தேயு 23வது அதிகாரத்துல, வேத பாரகரும் பரிசேயரும் மோசனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படிக்கு அவர் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடியா செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார். அதான் சொல்றதை கேட்டு நீ செஞ்சிரு, ஆனா செய்யறத செய்யாத. அவன் என்ன பண்றான், அப்புறம் சுமப்பதற்கரிய பாரமான சுமையை கட்டி உன் தோல் மேல தூக்கி வைப்பான். ஆனா அவன் என்ன பண்ண மாட்டானா, ஒரு சுண்டு வரலாலையும் அதை எடுக்க மாட்டானா. அவன் கிரியையை எல்லாத்தையும் மனுஷ காண வேண்டும் என்ன பண்ணுவான், பந்தா பண்ணுவான், அங்கி போட்டுக்குவான், பட்டம் கட்டிக்குவான், எல்லாம் பண்ணிக்குவான். ஆனால் அவன் பட்டம் பண்ணாத விருதுக்கு போனான்னா என்ன பண்ணுவான், முதன்மையான இடங்கள்ல உட்காருன்னு பார்ப்பான். அவன் கூப்பிட்ட ஒண்ணு முதன்மையான இடத்துல உட்கார வைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான், போய் உட்காந்துருவான். நான் பாஸ்ட், நான் பிஷப்பு, நான் ஜபாலய தலைவர். அப்ப இந்த பரிசேயர் பண்றதெல்லாம் பாருங்க. என்ன சந்தை வழிகளிலும் மற்ற இடங்களிலும் மனுஷனால் ஐயா ரபி, ஐயா போதகரே அப்படின்னு கூப்பிடும்படி ஆசைப்படுறவங்க. அப்ப பாருங்க, இந்த ஜபாலய தலைவர்களை பற்றி, இந்த பரிசேயரை பற்றி ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அந்த பரிசைய வரான். சரியா, இதே போல இன்னொரு பரிசை ஆண்டவர் வந்து பார்த்தான். யோவான் 3வது அதிகாரத்துல என்ன 3வது அதிகாரம் 2வது வசனம். யாரும் எடுத்தீங்களா? யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் நானே எடுத்து வாசிட்டான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, எவங்க ராக்காலத்துல இயேசுவினிடத்துல வந்தான்? நிக்கதேமு ராக்காலத்துல இயேசுவினிடத்துல வந்து அவன் பரிசேயன். அவன் ஜெபாலயத்துல இருந்து என்ன பண்றான், ஒரு அங்கத்தினரா இருக்கான். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான், ரபி என்ன சொல்றான், நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று, தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனக்கு தெரியுங்க ஆண்டவரே, என் தலைவரே, நீர் யாருன்னு எனக்கு தெரியும். சொல்றான் நிக்கதேமு, நீர் யாருன்னு எனக்கு தெரியும், நீர் எங்க இருந்து வந்திருக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், பகல்ல வந்து பார்க்க மாட்டேன் உன்னைய. நான் பரிசேயன், நான் பகல்ல வந்து என்ன ஆயிடும்,
என் பதவி, என் அந்தஸ்து, என் ஆஸ்தி, என் சொத்து சுகம், என் மதிப்பு. ரோட்ல போகும்போது ஐயா ஐயான்னு சொல்றவன், என்ன ரோட்ல போகும்போது ரபி ரபின்னு சொல்றவன், ரோட்ல நான் ஜோம் பண்ணி என்னை பார்த்து கும்பிட்டு போறவன், இந்த மதிப்புல என்ன ஆயிடும்? என்னை விட்டு போயிடும். அதனால ராத்திரில தான் வந்து உன்னை பாப்பா அப்படின்ட்டு வரான். அதே போலதான் இந்த ஜபாலை தலைவனும் எவருன்றவன் என்ன. ஆனா இவருடைய கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட். இவருடைய கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட். என்ன அன்னைக்கு காலையில கேட்டோம், ஒரு பிள்ளை கதை கேட்டோம் இல்லையா, ஒரு பாப்பா கதை கேட்டோம். அந்த பாப்பா என்ன பண்ணிச்சான்? அப்பாவுக்கு பெஸ்டானது பெஸ்ட் கொடுக்குற பிள்ளையா இருந்துச்சு. அப்ப இந்த அப்பா வரான் பாருங்க, இவன் இவன் என்னது பரிசேயன் ஜபாலை தலைவன், அவனுடைய புள்ள என்ன பண்றான்? உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனும் வரான் அவன் பார்க்கறதுக்கு, ஆண்டவர் பார்க்கறதுக்கு. நிக்கதேமு வந்த ராத்திரில பார்க்கறதுக்கு. என்ன இவன் வரான், எப்ப வரான்? பட்ட பகல்ல வரான். ஜனங்கள கூடி இருக்காங்க. இவன் பெரிய ஜபாலை தலைவன். இவனுக்கு நிறைய சொத்து இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்குது, பதவி இருக்குது. அவர் வெளியில போனாருனால அவர் பார்த்து என்ன பண்ணுவாங்க? ஐயா வராரு, ஐயா வராரு, ஐயா வராரு அப்படின்னு பண்ணுவாங்க. அவர் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போயிடுவாங்க. சட்டை போடுறத கேட்டு என்ன பண்ணுவாங்க? அக்குள்ள வச்சுக்குவாங்க. டவல் போடுறத எடுத்து அக்குள்ள வச்சுக்குவாங்க. செருப்பு தூக்கி கையில வச்சுக்குவான். அவர் முன்னால என்ன பண்ணக்கூடாதா? செருப்பு போடக்கூடாது. அவ்வளவு பெரிய பதவி, அவ்வளவு பெரிய பவர் இருக்கிற மனுஷன். அவன் என்ன பண்றாங்க? வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுறான். எவ்வளவு பெரிய பதவி பாருங்க, எவ்வளவு பெரிய பட்டம் பாருங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க. ஜபாலய தலைவன். அந்த ஜபாலயத்துல இருக்கிற இவர் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறான். ஆனா இவன் வந்து என்ன பண்றான்? அவருடைய பாதத்துல விழுவான். அப்ப அவர்கிட்ட என்ன இருந்திருக்கும் ஆண்டவர் பற்றி? இந்த ஆண்டவரால நம்ம மகளை சுகப்படுத்த முடியுன்ற நம்பிக்கை. இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? விசுவாசம். சரியா? அப்ப அவருடைய விசுவாசத்தை பாருங்க. இந்த காரியத்துல வந்து ரெண்டு காரியம் நம்ம பார்க்க போற இந்த வாசகங்கள்ல, அவருடைய விசுவாசமும் அவருடைய பொறுமையை நாம பார்க்க போறோம். என்ன எவ்வளவு பொறுமையான பெரிய இன்ஃபுளுன்ஸ். சரியா? மோடி இருக்கிறது இப்ப இந்த இதுல என்ன கோயில் கட்டினாங்க? என்ன கோயில் கட்டினாங்க? ராமர் கோயில். பூசாரி என்ன பண்ணுவார்? மோடியை பார்க்கணும்னாக்கா பர்மிஷன் வேணுமா இருக்கு? நேர போலாம் இல்லையா? அதை போல ஏசாமி இருக்கிறாரு. இவன் வந்து என்னது அந்த கோயில் பூசாரின்னு வச்சுக்க, பார்க்க பர்மிஷன் வேணுமா? தேவையில்லை. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான்? வந்து நேருக்கு நேரம் உட்காந்து என்ன பண்ணுவான்? கால் போட்டுக்கிட்டு அவன் அடுத்த போட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம்? ஆண்டவரே என் கூட சகோதரமா இருக்கா, நீ என்ன பண்ண வந்து இப்ப இந்த போட்டை எப்படி திருப்பி நீ என்ன பண்ண என் வீட்டு வரைக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? கார் வைக்கிறேன், லிமோசின் வச்சிருக்கேன், என்ன ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கேன், அதில் ஏற்றி ஒரு நடை கடுப்புறேன். வீட்டுக்கு கொண்டு போய் என் பிள்ளைய வந்து நீ சுகப்படுத்தி அப்படியே சத்தம் இல்லாத என்ன பண்ண ரோல்ஸ் ராய்ஸ்லேயே வந்து போட்டை ஏறிக்கோ, போட்டில் ஒன்று இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஜபாலய தலைவர், அந்த ஊருக்கே இருக்கிற ஒரு ஜபாலயத்தின் தலைவர், ஒரு பிஷப். ஆனா இவன் என்ன பண்றான்? ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு பாருங்க. அவன் அங்க வந்து என்ன பண்றான்? அவனுடைய பாதத்துல விழுறாங்க. அவன் காலில் விழுந்து கதறான், ஆண்டவரே ஆண்டவரே என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறாள். நீர் வந்து மந்திரம் பண்ணணும்னு சொல்ல, மாயம் பண்ணணும்னு சொல்ல, இல்ல இங்க இருந்து நீ என்ன பண்ண ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்ல, நீ வந்து அவள் மேல் உங்களுடைய கைகளை வை, அப்பொழுது அவள் இருப்பாள். சாவ போறாயா? சாவ போறா என் பொண்ணு. ஆனா நீர் வந்து என்ன பண்ண கைகளை வச்சா பழச்சுக்குவார். ஆனா அது சொல்றதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு பாத்தீங்கன்னாக்கா நாமளால பண்ண மாட்டோம். இன்னொரு பிள்ளை பெற்றுவோம். இன்னைக்கு ஜாதி வெறியில அவன் என்ன பண்றான்? பிள்ளைங்களே போட்டு தள்ளிடுறான் இல்லையா? லவ் பண்ற போட்டு தள்ளிடுறான், படிக்கலன்னு போட்டு தள்ளிடுறான், என்னென்னமா காரியத்துக்கு என்ன பண்றாங்க இந்த நாள்ல. ஆனா இந்த ஜெபாலய தலைவன் ஒரு பரிசேயன் தன் பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக, தன் பெண் பிள்ளை 12 வயசு பிள்ளைய காப்பாற்றுறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, பதவி விட்டுட்டான். எவன் என்ன நினைப்பான்னு நினைக்கல. ஜெபாலய தலைவனா இருக்க ஒருத்தர் வந்து ஏசாமி காலில் விழுறான், ஆண்டவரே நீ வந்து என் பிள்ளைங்க கையை வை. அந்த விசுவாசம். இன்னைக்கு நம்ம ஜெபத்தை பற்றி பார்க்கிறோம், நேற்று ஜெபத்தை பற்றி பார்த்தோம்,
நேற்று பிரேயரை பற்றி பார்க்க வேண்டிய பார்த்தோம். உபவாசம் கொடுத்த பிரேயரை பற்றி பார்த்தோம், ஜெபத்தை பற்றி பார்த்தோம், யாரை பற்றி பார்த்தோம்? ஸ்தேவானை பற்றி பார்த்தோம். ஸ்தேவானை பற்றி பார்த்தோம். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஸ்தேவான் கல் எறிந்து கொல்லப்பட்டார். ஸ்தேவான் முதலாக ரத்த சாட்சியை மரித்தார். ஆனா ஸ்தேவான் அந்த ஜெபத்துல பண்ண காரியம் நேற்றுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஸ்தேவானை பற்றி தெரியாது. அவன் பண்ண காரியம் இன்னைக்கு இந்த உலகத்தையே மாற்றி இருக்குது, நம்மள மாற்றி இருக்குது, எத்தனையோ காரியத்தை மாற்றி இருக்குது. அதான் சொன்னேன், ஸ்தேவான் பண்ண ஜெபம் எக்கச்சக்கமான காரியங்கள் செய்திருக்குது. அதேதான் இன்னைக்கு யபீர் ஒரு ஜெபம் பண்றான். யபீர் தன்னுடைய சொத்தை விட்டான், தன்னுடைய சுகத்தை விட்டான், தன்னுடைய மதிப்பை விட்டான், தன்னுடைய அந்தஸ்தை விட்டான். இவர் மேசையா, இவர் ஒருவராக என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைய சுகப்படுத்த முடியும். வேற எவனால எதுவும் பண்ண முடியும். இந்த அந்தஸ்து ஒண்ணும் பண்ணாது. நான் ஜெபாலய தலைவரை இன்னும் 10 வருஷம் உட்காந்துருந்தாலும் செத்த பிள்ளை செத்ததான். அதனால என்ன பண்ண போறேன்? நானு போக போறேன், ஆண்டவர் எங்க இருக்காரு பார்க்க போறேன், அவரை தேடி போய் என்ன பண்ண போறேன்? அவருடைய பாதத்துல விழுந்து இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறேன். ஆண்டவரே, நீர் தான் என் பிள்ளை என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். சொன்னானா? இன்னைக்கு எத்தனை பேர் அப்ப சொல்றது ரெடியா இருக்கீங்க? இரு பார்க்கலாம். இந்த கோயில் முடிகிற வரைக்கும் நாம என்ன பண்ணுவோம்? இங்க உட்கார்ந்து இருப்போம். சுகக்கடைகள் என்ன பண்ண போறோம்? 4 மணிக்கு ஒரு கோயில் நடக்குது இல்லையா? 4 மணிக்கு ஒரு கோயில் நடக்குது. அங்க கோயில நடக்கலனாலும் அந்த பாஸ்டர் கூப்பிட்டு நான் ஜெபத்துக்கு வரேன், காணிக்கை எடுத்துட்டு வரேன்னு அவர் என்ன பண்ணுவாரு? ரெடியா இருப்பா நீ வர வரைக்கும். ஏமா நீ எங்கமா இருக்க சொல்லுமா, நான் வந்து பைக் எடுத்துட்டு வந்து கூப்பிட்டு வரேன் சொல்லுவாரா? ஆனா இவன் என்ன பண்ணல, அவன் ஜெபாலய தலைவனா இருந்து அந்த ஜெபாலயத்துல ஒருத்தர் என்ன பண்ணல, அவன் என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ண எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஜெபாலய தலைவன் கூட இன்னைக்கு சார் வந்து ஒருத்தர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதுக்காக நம்ம ஜெபிச்சுக்கணும்னு சொன்னாரு. ஜெபிக்கு போறோம். ஆனா அந்த ஜெபாலய தலைவனோட வீட்டுல நடக்கிற காரியம் அத்தனையும் என்ன தெரியும்? அங்க இருக்க அத்தனை பேருக்கு தெரியும். ஆனா அவன் வந்து யாரையுமே தேடல. இயேசுவான வரான். அவனுடைய விசுவாசம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் அந்த பிள்ளை மேல கையை வச்சா சுகப்படுத்த முடியும். சரியா? அவன் பழைப்பான்னு தெரியும். சரியா? அப்ப அவன் சொல்றான். அவர் என்ன பண்றாரு? 24 வருஷம் பாருங்களேன், 24 வாசிங்க. மைக் ஆன் பண்ணிட்டு வாசிங்க. அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்ரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டீங்க. கேளுங்களா, அநேக வைத்தியரால சந்தோஷப்பட்டலாம். இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போற எல்லாரும் தெரிஞ்சுங்க. ஆஸ்பத்திரிக்கு எத்தனை பேர் போறீங்களோ, எதுக்காக போறீங்களா? வயிற்று வலின்னு போறீங்களா, வாய் வலின்னு போறீங்களா, இல்ல கழுத்து வலின்னு போறீங்களா, இல்ல கால் வலின்னு போறீங்களா, நடக்க முடியல போறீங்களா? இங்க சொல்ற பாருங்க, என்னங்க படிக்க இன்னொரு தடவை. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டீங்க. வைத்தியராக போறவங்களும் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா நான் சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன். அநேக வைத்தியர்களால் அவர் என்ன பண்ண, என்னங்க பண்ண? அவ வருத்தப்பட்டா. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அநேக வைத்தியர்களால் அவன் என்ன பண்ண? வருத்தப்பட்டு அப்புறம் என்ன பண்ற? சொத்தெல்லாம் இழந்து ஒண்ணு இல்லாத கடைசி எங்க வரா? ஏசாமிகிட்ட வராங்க. பாருங்க, மருத்துவர்களால் குணப்படுத்தப்பட்டான்னு சொல்லல, சொத்தெல்லாம் திரும்பி சேர்த்துட்டான்னு சொல்லல, மருத்துவர்களால் வருத்தப்பட்டு தொல்லப்பட்டு நாஸ்திப்பட்டு நாயன் அலைஞ்சு ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்லாத, எல்லாம் இந்த மருந்து சாப்பிடு, எல்லாம் அந்த மருந்து சாப்பிடு, இந்த ஸ்கேன் பண்ணிட்டு வா, அந்த எக்ஸ்ரே எடு, இந்த எக்ஸ்ரே எடு, அந்த டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணு, இந்த டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணு, எல்லாம் பண்ணினாச்சு. டப்பு எல்லாம் காலி ஆயிடுச்சு. டப்பா போயிடுச்சு. அப்படி இருக்கிறவர எங்க வரா? ஏசாமிட்டு வரா. அங்க 12 வருஷத்து புள்ள சாக போகுதுன்னு சொல்லி ஒருத்தர் கதறான். அவன் வீட்டுக்கு போறதுக்காக போறாரு. கூட்டம் பயங்கரமான கூட்டம். நிக்க முடியல, நடக்க முடியல. இவரு கால் முன்னால போறவங்க மேல இடிக்குது, பின்னால வர கால இடிக்கிறான். நடந்திருக்குதா நம்மளுக்கு? இந்த கால் இடிச்சு நாம என்ன பண்ணோம்?
அப்படியே உயிர் போற மாதிரி வலிக்கும் இல்லையா? அது செரு போடுற வெடிச்சானே என்ன ஆகும்? பின்னால் திரும்பி ஒரு செவுல அரையலாமான்னு வரும் இல்லையா? உண்மையா பொய்யா? ஆ? அது போல கூட்டத்துல இவர் போறாரு, யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாலாம், அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டாங்க. இவருக்கு அப்படியே டக்குன்னு நின்றுட்டாரு. ஒரு பொண்ணு சாவ பழக்கி கிடக்குறா, அப்ப பதறான், ஆண்டவரே நீர் வந்து இவன் மேல கையாவது வை, அவன் பொழைச்சுவான்னு. அவர் வரட்டு வர்றாரு, அவர் புள்ள சாவறதுக்குள்ளார இவர் போகணும்னு பாக்குறான் எவீரு. ஆனா நடுவுல என்ன ஆச்சு? ஒரு ஸ்டாப். என்ன ஒரு ஸ்டாப்? நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப முருகனை டீக்கிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி போய் அந்த காரை திருப்பிட்டு அது போல இவர் என்ன பண்றாரு, எவ்வளவு ஒருத்தர் நம்மளை தொட்டுட்டா அவன் யாருன்னு பார்க்கணும். நின்றுட்டாரு. என்ன கேக்குறாரு, யார் என்ன தொட்டது அப்படின்னு. எல்லாம் என்ன பண்றாங்க, படிங்க, வாசிக்க வேண்டிய வாசிங்க. திரளான ஜனகம் நெருக்கி கொண்டிருக்கிறதை நீ பார்த்தோம், என்னை தொட்டது யாருன்னு இது போல கிறுக்குத்தனமான கேள்வி கேட்கிறீங்க. இது உனக்கே அடக்குமா ஆண்டவர? நீ தொட்டது யாருன்னு நீ என்ன பண்ணலாம்? சிலுவையில் அறையும் போது சொன்னா, நீ சிலுவையில் அறை போறதுக்கு முன்னால கண்ணை கட்டிட்டு என்ன சொன்னா, உன்னை அரைஞ்சது யாரு என்று நீ ஞான திருஷ்டியில சொல்லுவோம்னா. இப்ப இவர் என்ன பண்ணிக்கலாம், ஞான திருஷ்டியில சொல்லிக்கலாம், கண்ணை திறந்துதான் இருக்குது இல்லையா? இவர் கண்ணு திறந்துருக்கு, பட்ட பகல் வெயில் ரோட்ல நடந்து போயிட்டு எனக்கு தொட்டது யாருன்னு கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. ரைட்டா ராங்கா? ரைட்டா ராங்காப்பா? இது குசுப்பு தானேங்க அவர் பண்றது. ஒருத்தருடைய புள்ள சாவு பழக்க கிடக்குது, அவன் தன்னுடைய வெக்கம், மானம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் காலில் வந்து விழுந்தான். அவர் என்ன பண்ணணும், சொல்லுன்னு நேரா போயிட்டே இருக்கணும் இல்லையா? இங்க வந்து நின்று யார் என்ன தொட்டது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சுரேஷன் எல்லாம் பதில் சொல்றாங்க. கடைசி என்ன பண்ணுவேன், அவர் கேட்கல, நீ யார் என்ன தொட்ட, நான் உன்னை பார்த்தாதான் என்ன பண்ணுவேன், நானு இந்த இடத்த விட்டு நான் அவருவன் நிக்கிறாரு. அவன் என்ன பண்ண, அந்த பொம்பளை தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். உண்மை எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா உண்மையை சொல்றேன்னு கொஞ்ச நாளா நம்ம அதுக்கும் பாருங்க, புள்ள சாவு பழகி கிடக்குதுங்க, புள்ள சாவு பழகி கிடக்குது. அவன் எவரு ஜெபாலை தலைவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசனை வந்து கூப்பிட்டா வரன்னு சொல்லிவிட்டு, நீ சரி பரவாயில்ல, ஆனா நீ என்ன பண்ற, நீ ஸ்டால் பண்ற, டைம் வேஸ்ட் பண்றியா, அதுக்குள்ளார என் புள்ள செத்துருவா. இவன் பண்றாளா, இவன் சொல்றாளா, இங்க முன்னாலே சொல்லிட்டாங்க. வைத்தியர்களால என்ன பண்ணாலும் வருத்தம் அடைஞ்சாலும் ஒரு பிரயோஜனமே கிடையாது வைத்தியர்களால. அது தெரிஞ்சுக்க. இனி வைத்தியத்தை போறவங்க என்ன பண்ணுங்க, முதல்ல வைத்தியத்தை போறதுக்கு முன்னால பரம வைத்தியரான ஏன் சாமிகிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு போ, புரியுதா? சும்மா போய் நிக்காத. என்ன பண்ணணும், ஏன் சாமிகிட்ட ஒரு கன்சல்ட். இப்படி வந்து ஆண்டவரே இது போல எனக்கு உடம்பு சரியில்லை இருந்து. இன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, யார் அவங்க, பரம அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை இருந்துச்சு, கவலைப்பட்டு ஜெபித்தா. இன்னைக்கு என்ன பண்றாரு, அவரு கோயிலுக்கு விட்டாரு. கன்சல்டேஷன், ஃப்ரீ கன்சல்டேஷன், ஒரு பைசா செலவு இல்லை, ஒரு காசு செலவு இல்லையா. இங்க பாருங்க, இவ வந்து சொல்றான், இவ கதையே சொல்றான். இந்த பொம்பளை கிட்ட கதை கேட்க போனா எப்படி இருக்கும்? சொல்லு சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லி முடி, சீக்கிரம் சொல்லி முடி, சீக்கிரம் கிளைமேக்ஸ் சொல்லி முடி. இது சொல்லாதபடி நான் போறேன், நான் என்ன பண்ணுவான். அப்ப இந்த பொம்பளை கதை பூரா சொல்றாளா, அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரா. அப்ப அந்த ஜெபாலை தலைவனுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கு, எவ்வளவு ரத்தம் கொதிச்சிருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், போயிருப்போம், 2 பேரை விட்டுருப்போம், தலைவரை தூக்கிட்டுவான். என்ன பண்ண, தலைவரை தூக்கிட்டுவான். இல்லைன்னா 4 பேர் அனுப்பிச்சு யாரும் என்ன பண்ண முடியாது, அது தொட முடியாது. அப்படியே என்ன பண்ணுவோம், தலைவர் தள்ளிட்டுவான். அது என்ன கூட்டு போறதுல பரவாயில்ல. இது பண்ண எவரு வீட்டுக்கு போறாரு, ஜெபாலை தலைவர் வீட்டுக்கு போறாரு, பெரிய மனுஷன் வீட்டுக்கு போறாரு. நீல என்ன பண்ண, நவுந்துக்கோ அப்படின்னு 4 பேரை விட்டோம்னாக்கா அவர் என்ன பண்ணுவாரு,
அப்படியே தூக்கிட்டு வந்துருவாங்க. தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஆனா இவர் பாரு, அவர் நான் வந்து சுகப்படுத்துவேன்னு சொன்னார். நான் வந்து சுகப்படுத்துவேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை நம்புனா, அந்த வார்த்தையில அவன் என்ன பண்றான்? விசுவாசித்து பொறுமையா இருக்கான் பாருங்க. இவ கதையே சொல்றாங்க. 12 வருஷமா அவளுக்கு உடம்பு சரியில்லை இருந்ததான். அப்ப 12 வருஷத்து கதைய அவன் 1 நிமிஷத்துல சொல்லியிருப்பாளா, 2 நிமிஷத்துல சொல்லியிருப்பாளா, இல்ல 1 மணி நேரம் சொல்லியிருப்பாளா? யோசித்து பாரு. அப்ப அந்த ஜெபாலய தலைவருக்கு எவ்வளவு பொறுமை இருந்தது. ஆண்டவர் சுகப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. அந்த விசுவாசத்தா, அந்த விசுவாசத்துல அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான். அதுல பொறுமையா என்ன பண்றான்? நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணு. நீ இன்னும் 10 பேர் சுகப்படுத்துறியா? நீ இன்னும் 10 கிறிஸ்துவ சுகப்படுத்துறியா? நீ இன்னும் 4 கண்ணு தெரியாத சுகப்படுத்துறியா? நீ முடவனை நடக்க வைக்கிறியா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நீ என்ன சொல்லியிருக்க? என் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்ட. என் பிள்ளை மேல கை வைமா கேட்ட. நீ வந்து சேரன்ட்ட. இதுக்கு மேல நீ இன்னும் 4 பூரா நீ 4 நாள் ஆனாலும் 4 நாளாய் நாருமே சொன்ன உடத்த போக என்ன பண்ணிட்ட? நீ எழுப்பிட்ட. ஆனா எனக்கு ஒண்ணு கவலை கிடையாது. அவன் அவ்வளவு பொறுமையா இருக்கான். பொறுமை. இன்னைக்கு நாம ஒண்ணு கேட்டோன்னு ஏசாமி கிட்ட என்ன பண்றோம்? அதை இப்பதான் சொன்னேன் நானு. இங்க இந்த கோயில் முடியல நடக்கலன்னாக்கா, ஆமா, நல்லூருக்கு போன் போடவே தெரியாது, வேப்பூருக்கு போன் போடவே தெரியாது, இல்ல விருதாலத்துக்கு போன் போடவே தெரியாது, இல்ல எல்லா இடத்துக்கும் போன் போட்டு 4 பாசம் கூட வந்து நிற்பான். ஆனா இவன் அதை பண்ண. என் தேவன் சுகமாக்க வல்லவரா இருக்கிறான், மேசியா ரட்சகர் அப்படின்ட்டு என்ன பண்றான்? பொறுமையா இருக்கிறான். இவ கதை முடிஞ்சு பாருங்க, என்ன ஆச்சு அங்க? அடுத்து வாசிங்க. கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். புள்ள செத்து போச்சு, புள்ள செத்து போச்சு, புள்ளைய செத்து போச்சு. இனி நீ அவரை என்ன பார்த்து என்ன பிரயோஜனம்? இவரை பத்தி கெஞ்சி என்ன பிரயோஜனம்? இப்படி காலில் விழுந்து என்ன பிரயோஜனம்? இப்படி கதறி என்ன பிரயோஜனம்? புள்ள செத்து போயிட்டாடா, போடா வேலையை பார்த்துட்டு அவரை விடுறான் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? கேட்டானா அவன்? அடுத்த வசனம் என்ன சொல்றேன்? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, என்ன சொல்றாங்க? பயப்படாத, எதுக்கு இருக்க என்ன சொன்னாலும் சரி, என்ன நான் திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், என்ன, ஆனா நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அவர் முன்னாடி சொல்றத கடைசியும் சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு நீ பயப்படான்னு சொல்றது எனக்கு வேண்டாயா. நீ பயப்படான்னு சொல்லு, நீ தூக்கி உன் மடியில வச்சுக்கோ, நீ ஆறாட்டு தாளாட்டு பாலாட்டு என்ன வேணாலும் பண்ண. ஆனா என்ன பண்ண, நீ செய்ய வேண்டிய செஞ்சிரு எனக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா இங்க பாரு, அந்த தேவாலய தலைவன் ஜவீர் புள்ள செத்து போயிட்டு சொல்லப்பட அங்க நிக்கிறான், ஆண்டவர்கிட்ட நிக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் அதை போல நிக்கிறவங்களா இருப்பாரு? ஒரு கைதான் வருது, 2 கைதான் வருது. யாரும் அலையில சொல்றீங்களா? பாருங்க, இந்த ஜெபாலய தலைவர் இவ்வளவு பிரச்சனைக்கு பின்னாலையும் புள்ள செத்துட்டான்னு கேட்ட பிறகு கூட அவன் என்ன பண்றான்? அங்கதான் நிக்கிறான், அங்கதான் நிக்கிறான். 12 வருஷத்துக்கு கதையை 12 மணி நேரத்துல கேட்டிருப்பாரு, அரை மணி நேரத்துல கேட்டிருப்பாரு, 1 மணி நேரத்துல கேட்டிருப்பாரு, எவ்வளவு நேரத்துல கேட்டிருப்பான். நீ கேளு தலைவரே, நீ கேளு, நீ என்ன வேணாலும் கேட்டுக்கோ. நான் உன்னை விசுவாசிக்கிறேன். நீ வந்து என் பிள்ளைகளை கையை வைக்க போறன்னு எனக்கு தெரியும். அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு, வேற எது எனக்கு என்னது தேவையில்லை. அப்படி என்ன பண்றாரு அவரு? 41 வருஷம் யாரோ ஒருத்தர் வாசிப்பாங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலிதா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவராய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமாங்க, 12 வயசுக்காரங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. 12 வருஷத்து பெரும்பாலோட ஸ்திரீயை வழியில குணப்படுத்தினாரு, 12 வயசு பிள்ளைய குணப்படுத்தினாரு. பிரமிக்கதாங்க செய்யணும் அது. ஏன் உங்க வீட்டுல யாரும் செய்வாங்களா? உங்க வீட்டுல யாரும் சொல்லுவாங்க? நீங்க சாத்தியில எல்லாம் நடக்கணும், உங்க ஊர்ல யாரும் செய்வாங்களா?
உங்க ஊர்ல யாராவது பரலூர்ல செய்வாங்களா? யாராவது செய்ய முடியுமாங்க அது? அப்ப அவன் விசுவாசித்தான், பொறுமையா இருந்தான், அவனுக்கு என்ன கிடைச்சது? ஆசீர்வாதம் கிடைச்சது. அவனுக்கு மட்டும் இல்ல, அவரை சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் என்னாச்சு? ஒரு பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம், ஒரு பயம். அதுதான் என்னுடைய இயேசுவானே, அதான் என்னுடைய இயேசுவானவர். நீ எங்க வேணாலும் போய், எங்க வேணாலும் வா, ஆனா அவரை வச்சு நீ பிடிச்சுக்க. அன்னைக்கு யவீரு தனக்கு உண்டானது எல்லாத்தையும் விட்டான். மதிப்பை விட்டான், மரியாதை விட்டான், அந்தஸ்தை விட்டான், பகையை விட்டான், ஆஸ்தியை விட்டான், அந்த கோயிலை விட்டு அவனை துரத்தி இருப்பாங்க. ஆனா அவன் யாரை விடல? யாரங்க விடல? யாரங்க விடல? இன்னைக்கு நீ யாரை விட போற? யாரையும் விட போறீங்களா? யாரையும் விட மாட்டீங்களா? தேவையில்லத்துல விட மாட்டீங்களா? ஆமா, தேவையில்லத்துல விட்டுடுங்க. இது ஒண்ணு போதும். என்ன? 12 வயசு சிறுமி சாவு பழக்க கடந்தா, அவளை லலிதா கும்மி என்று சொல்லி எழுப்பி கொடுத்தார். அந்த ஜெபாலய தலைவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த ஆப்பிள சாப்பிட்ட அப்பா மாதிரி இருக்குமா, இல்ல எப்படி இருந்ததா? யோசிச்சு பாத்தீங்களா? இந்த ஆப்பிள் ஒரு அப்பா சாப்பிட்டாரு, எப்பா இந்த ஆப்பிள் சாப்பிட நல்ல டேஸ்ட் அந்த இது நீ சாப்பிடுப்பா, நான் என்ன பண்றேன், குறைவான டேஸ்ட் சாப்பிடுங்க. அந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளைக்கும் என்ன பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். யவீரு, ஆண்டவரே எனக்கு இதுல ஒண்ணுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவை. நிறைய பேர் அங்க அப்படி இருந்தாங்க. ஆண்டவரை தெரிஞ்சும் யோவான 15:43 நினைக்கிறேன், எடுத்து வாசிக்கணும் யாராவது. யோவான் 12:40 இல்ல யோவான இந்த வசத்தை மட்டும் சொல்லிருக்கேன். யோவான் 12:43. யாருங்க? 42 வாசிங்களா? அதிகாரிகள் அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்தை புறம்பாக்கப்படாதபடி பரிசேய நிமித்தம் அது அறிக்கப்படாது இருந்தார்கள். ஆனா இந்த பரிசேயன் என்ன பண்ணிட்டான்? பரிசேயர் நிமித்தம் கிறிஸ்து இயேசு யாருன்னு தெரிஞ்சோ அது அறிக்கப்பட்ட பயந்தவெல்லாம் இங்க பூல் ஆயிட்டான். ஜெபாலய தலைவனை என்ன பண்ணிட்டான்? அறிக்கை பண்ணிட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். ஒதுக்கோடு தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷர்கள் வரும் மகிமையை அநேகம் பேர் அதிகமாக விரும்பினார்கள். அதனால அவளுக்கு தேவன் யாருன்னு தெரியல, மனுஷனுடைய கண்டது பெருசா இருந்துச்சு, பெருமதி அதிகமா இருந்துச்சு. அதனால அவன் என்ன பண்ணான்? ஆண்டவரை ஏற்றுக்கல. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் இங்க இருக்கீங்களா எனக்கு தெரியாது, எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா எனக்கு தெரியாது, எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ? குழந்தை இல்ல, வியாதி, வியாபாரம் சரியா ஓடல, வியாபாரத்துக்கு நன்மை உண்டாகணும், எனக்கு எல்லாம் உண்டாகணும், எனக்கு எது இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எல்லாரும் இன்றைக்கு இந்த யவீர் ஜெபாலய தலைவன் போல எல்லாத்தையும் விடு. உனக்கு ஒண்ணும் கிடையாது முன்னாலேயே. இன்னைக்கு நீ வச்சு எதையும் வச்சு நீ பரலோகம் போக முடியாது. என்ன மிஞ்சி போனா இந்த தமிழ்நாட்டு பார்டரை கூட உன்னால கிராஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த ஆண்டவரை நீ பிடிச்சிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகம் இல்ல, பரலோக ராஜ்யத்துல உனக்கு பங்கு உண்டு. பரலோக ராஜ்யத்துல உனக்கு பங்கு உண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அந்த யவீர் போல, அந்த ஜெபாலய தலைவன் போல எல்லாவற்றையும் விட்டு, ஆண்டவரே நீர் ஒருவர் எனக்கு போதும், நீர் வந்து என் மேல கையை வையும், நீர் வந்து என் குடும்பத்தில் இப்படி கரங்களை நீட்டும், என் குடும்பத்தில் அத்தனை பிரச்சனை போவாங்க, நீர் வந்து என்னுடைய வயிற்றை தொடுமாண்டவரே, என் கர்ப்பப்பையை தொடுமாண்டவரே, நீர் வந்து என்னுடைய மூளையை தொடுமாண்டவரே, நீர் வந்து என்னுடைய உடம்பை தொடுமாண்டவரே. அம்மா கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை சொல்ல மாட்டேன். இதான் நாட்டில் கேட்கும், ஜெபத்தை கேட்கும், கிரியை செய்ய வேண்டும். எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து நாம வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.